அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேகங்களானது நடத்தப்படுதுங்க. ஆனால் சிவ வடிவங்களில் ஒன்றான நடராஜமூர்த்திக்கு வருஷத்துக்கு 6 முறை மட்டுமே அபிஷேகமானது செய்யப்படுது. இந்த 6 அபிஷேகங்களில் ஒன்று தாங்க ஆனி மாதத்தில் நடைபெறக்கூடிய ஆனி திருமஞ்சன உற்சவமாகும். ஆனி மாதம் உத்திர நட்சத்திர நாளில் அனைத்து சிவன் கோவில்களுமே ஆனி திருமஞ்சனம் உற்சவம் நடைபெறுவது வழக்கமாகுங்க. அப்படின்னாலும் கூட இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஆனி திருமஞ்சனம் ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. இங்கே நடக்கக்கூடிய அற்புதமான சடங்குகளை வேறு எந்த ஆலயத்திலையுமே பார்க்க முடியாதாமாங்க. பஞ்சபூத தலங்களில் அறிவியலையே வியக்க வைக்கக்கூடிய ஆச்சரியங்கள் பலவற்றை கொண்ட கோவிலாக இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயம் எங்கு அமைஞ்சிருக்குது? ஆனி திருமஞ்சனம் நடத்துவதற்கு என்ன காரணம்? ஆனி திருமஞ்சனம் 2026 எப்பொழுது? மகா அபிஷேகம் ஆனி உத்தர தரிசனம் என்றால் என்ன? இந்த ஆலயத்தில் மறைந்திருக்கக்கூடிய அறிவியல் அதிசயங்கள் என்ன என்பதை பற்றி தான் எந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்றிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு வருஷத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேகங்களானது நடத்தப்படுதுங்க. அதில் 2 அபிஷேகங்கள் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா மார்கழி திருவாதிரையில் நடத்தக்கூடிய அபிஷேகம் ஆகுங்க. இன்னொன்று ஆனி உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு நடத்தக்கூடிய ஆனி திருமஞ்சனமாகும். இந்த 2 நாளில் மட்டுமே அதிகாலையில் அபிஷேகங்களானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரை திருவோணம், ஆனி சதுர்தசி, புரட்டாசி சதுர்தசி, மாசி சதுர்தசி போன்ற நாட்களில் மாலை நேரத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமானது நடைபெறுமாங்க. பொன்னம்பலமான சிதம்பரத்தில் 10 நாட்கள் நடைபெறுவது ஆனி உத்திர திருவிழாவாகும். ஆனி உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு இங்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் அதிகாலையில் அபிஷேகமானது நடக்குங்க. அன்று பகல் 1 மணிக்கு நடராஜருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் ஆனந்த நடனம் செய்தபடியே எழுந்தருள்வாங்க. பக்தர்கள் நடராஜரை அன்றைய நாளில் தரிசனம் செய்து தங்களுடைய வேண்டுதலை முன்வைப்பதற்கு ஆனி திருமஞ்சன நாள் ரொம்பவே நல்ல நாளாக சொல்லப்படுது. கலையார்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அன்றைய நாளில் அவசியமாக நடராஜரை தரிசனம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. கோவில் என்பது எல்லா கோவிலுக்கும் பொதுவான பேர் அப்படின்னு சொன்னாலும் கூட சிவத்தலங்களில் சிதம்பரம் மட்டுமே கோவில் என்ற பெயரால் அழைக்கப்படுது. சிதம்பரத்துக்கு இன்னும் சில பெயர்களும் இருக்குதுங்க. தில்லைவனம், பெரும்பற்று புலியூர், சீதாகாசம், ஞானகாசம், பொன்னம்பலம், பூலோக கைலாசம், புண்டரிகாபுரம், வியாக்கிராபுரம் போன்ற பெயர்களும் இருக்குதுங்க. இங்கு முதல் நாள் 8வது நாள் திருவிழா வரை உற்சவ மூர்த்திகளாக விநாயகர், சுப்பிரமணியர், சோமஸ்கந்தர், சிவானந்த நாயகி, சவுண்டேஸ்வரர் போன்ற பஞ்சமூர்த்திகளும் வாகனத்தில் எழுந்தருள்வது வழக்கமாகுங்க. 9ஆம் நாளில் பஞ்சமூர்த்திகள் அனைவரும் 5 தேர்களில் பவனி வருவாங்க. நடராஜ பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி 4 வீதிகளும் உலா வந்த பிறகு இரவு நேரத்தில் ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் தங்குவாருங்க. ஆனி உத்தரமான 10வது நாள் அன்னைக்கு வைகரையில் ஆனி திருமஞ்சன அபிஷேகமானது சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அன்றைய நாளில் நடராஜரும் சிவகாமி அம்மனுக்கும் ஆனந்த நடனம் செய்தபடியே எழுந்தருள்வாங்க. நடராஜர பெருமானும் சிவகாமி அம்மனும் மாறி மாறி நடனம் செய்து சிற்றம்பல மேடைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பாங்க. அனுகிரக தரிசனமும் கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அன்றைய நாள் இரவு நேரத்தில் மீண்டும் சித் சபையாகிய சிற்றம்பலத்தில் கடாபிஷேகமானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. நடராஜ பெருமானுக்கு ஆனி மாதம் உத்திர நட்சத்திர அன்னைக்கு சாயரட்சை பூஜையில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்வது தான் ஆனி திருமஞ்சனமாகும். சிவாலயங்கள் அமைந்திருக்கக்கூடிய நடராஜர் சபையில் ஆனி திருமஞ்சனம் விசேஷமாக கொண்டாடப்படுதுங்க. அன்றைய நாளில் சிதம்பரம் ஆலயத்தில் ஆதி மூலவர் சந்திர மௌலீஸ்வரருக்கு 6 கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும். அப்பொழுது கனக சபையின் சிறப்பு அபிஷேகமானது நடைபெறுங்க.
இது முடிந்த பின்னாடி சிவகாமி அம்மை சமேத நடராஜருக்கு 16 வகையான தீபங்களால் அபிஷேகமானது நடைபெறுங்க. ஆணி திருமஞ்சன விழாவை சிதம்பரத்தில் ஆரம்பித்து வைத்தவர் பதாஞ்சலி மகரிஷி ஆவார். இந்த விழா சிதம்பரத்தில் 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுங்க. அதில் 9வது நாளில் திருத்தேரோட்டமும் நடைபெறுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. மூலவர் நடராஜரே தேரில் எழுந்தருளி 4 மாட வீதிகளுமே உலா வரக்கூடிய அதிசயம் இந்த ஆலயத்தில் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சனம் 10 நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுங்க. உலகத்தில் முதல் சிவன் கோவில் என்று அழைக்கக்கூடிய உத்தரகோச மங்கையில் மரகத நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தின் போது அவருடைய பச்சை நிற திருமேனி மின்னுவதை காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காகத்தான் பல சிவபக்தர்கள் விரதம் இருந்து அதை காண்பதற்கு ஆர்வமாக காத்து கொண்டிருப்பாங்க. இந்த வருஷம் ஆணி திருமஞ்சனம் ஜூன் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. ஆனி மாதம் நடக்கக்கூடிய திருமஞ்சனத்தை தரிசனம் செய்வதால் செல்வ வளமானது பெருகுங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். துன்பங்களிலிருந்து விடுதலையானது கிடைக்கும். சிவபெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்குங்க. திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். பண நெருக்கடியானது விலகுங்க. உடல் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு நடத்தக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த உற்சவங்களில் ஆணி உத்திர திருமஞ்சனமும் ஒன்றாகும். அதாவது நடராஜ பெருமானுக்கு வருஷத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகமானது செய்யப்படுது. சித்திரை ஓணம், ஆணி திருமஞ்சனம், ஆவணி சதுர்தசி, புரட்டாசி சதுர்தசி, மார்கழி ஆருத்ரா அபிஷேகம், மாசி சதுர்தசி போன்ற 6 வளர்ப்பிறையில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் நடத்தக்கூடிய அபிஷேகத்திற்கு ஆணி உத்திர திருமஞ்சனம் என்று பெயராகுமாங்க. இதை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்து சிவன் கோவிலுமே நடத்தப்படும் அப்படின்னாலும் கூட சிதம்பரத்தில் 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. ஆணி திருமஞ்சனம் நடத்தப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருந்த மரத்தடியில் காட்சி கொடுத்தது ஆணி மாத உத்தர நட்சத்திர நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திருக்காட்சியை கொடுத்து அவர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதியதும் திருவாசகமாகுங்க. மாணிக்க வாசகர் சொல்ல தான் எழுதியதாக சிவபெருமானே தன்னுடைய கைப்பட ஓலைச்சுவடியில் கையெழுத்து போட்டதுடன் மாணிக்க வாசகரையும் தில்லை சிதம்பரத்தில் தன்னுடைய ஜோதியாகி ஐக்கியமாகி கொண்ட நாளும் இந்த ஆணி உத்திரம் நட்சத்திர நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதனை சிறப்பிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த நாளில் சிறப்பு அபிஷேகமானது நடத்தப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜருக்கு ஒவ்வொரு உற்சவத்தின் போது ஒவ்வொரு சபையில் வைத்து அபிஷேகமானது நடத்தப்படுவது வழக்கமாகும். சித்திரை, ஆவணி, புரட்டாசி, மாசி போன்ற 4 மாதங்களில் நடக்கக்கூடிய உற்சவங்களின் போது தில்லை கனக சபையில் வைத்து அபிஷேகமானது நடத்தப்படுதுங்க. அதே போல் ஆணி மாத உத்தர திருமஞ்சனமும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் ராஜசபையில் வச்சு நடத்தப்படுது. இதில் ஆணி திருமஞ்சனம் அன்று அதிகாலை 3 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து 6 மணி நேரம் திருநீர், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு மகா அபிஷேகம் என்று பெயராகுமாங்க. அதற்கு பிறகு காலை 10 மணி அளவில் நடராஜருக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்படுங்க. சிறப்பு அலங்காரங்களானது செய்யப்படுது. ரகசிய பூஜையும் நடத்தப்படுமாங்க. அதற்கு பிறகு சிறப்பு அலங்காரத்தில் நடராஜ மூர்த்தியும் சிவகாமி அம்மையும் ராஜசபையிலிருந்து சித் சபைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதற்கு ஆணி உத்திர தரிசனம் என்று பெயராகுமாங்க. நடராஜ கோவில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் போன்றோர் சமய குறவர்கள் 4வராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை சிவ தலங்கள் சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் ஒன்றாகும். இந்த தலம் அனைத்து திருமுறைகளும் பாடப்பெற்ற தலம் என்ற பெருமையை கொண்டதாகுங்க. இந்த தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்று அழைக்கப்படுது. சிதம்பரம் தில்லை கூத்தன் கோவில் என்றும் அழைக்கப்படுதுங்க. இந்த கோவில் 4 ராஜகோபுரங்களை கொண்டதாகும். இவை 7 நிலைகளை கொண்டதாகுங்க. கோபுரத்தினுடைய அடிப்பகுதி 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டதாகும். 135 அடி உயரம் கொண்டதாக இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குது. இந்த கோபுரத்தினுடைய வாசல் 40 அடி உயரம் கொண்டதாகும். இந்த கோவிலுடைய கிழக்கு கோபுரத்தில் 108 சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்களானது அமைஞ்சிருக்குது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ராஜகோபுரம் விஜயநகர மன்னர் கிருஷ்ண தேவராயரால்
கட்டப்பட்டதாகும். கலைநயமிக்க சிற்பங்கள் நிறைந்த ஆயிரங்கால் மண்டபம் விஜயநகர பேரரசின் தஞ்சை நாயக்க மன்னர்கள் அமைத்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஆலயத்துக்கு ஆணி திருமஞ்ச நாளில் சென்று வழிபாடு செஞ்சிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.